நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு தங்க தண்ணீர் குழாய். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சேகருன்னு ஒருத்தருக்கு தர்ஷன் ஒரு பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் படிச்சிட்ருக்கான், 9ஆம் வகுப்பு. அவன் தான் அவங்க வகுப்பு ஸ்கூல்லையே முதல் மதிப்பெண் வாங்குகிற பையன். ரொம்ப நல்லா படிப்பான். அவனுக்கு நேற்று சாயங்காலம் ரேங்க் கார்டு வந்துட்டாங்க. அதை அவங்க அப்பா கிட்ட காலையில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான். அப்பா எனக்கு ரேங்க் கார்டு தந்திருக்காங்க, நான் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க்குப்பா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அப்பா சேகரும் அவனோட ரேங்க் கார்டை வாங்கி பார்க்குறாங்க. எல்லா பாடத்துலேயும் ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கடா தர்ஷன், இதே மாதிரி எப்போவும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ரேங்க் கார்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டாரு சேகர். ஒரு பெரிய மாவு மில்லில் மூட்டை தூக்குற வேலை பார்த்துட்ருக்கிறாரு. இன்றைக்கின்னு பார்த்தா அந்த மாவு மில்லில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. அதனால் அந்த மாவு மில்லேருந்து நிறையா பேரை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த சேகரும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. திடுப்புன்னு வேலையிலேருந்து தூக்கிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறது? வீட்டு வாடகை கட்டணும், அந்த செலவு இந்த செலவுன்னு வீட்டு செலவு இருக்குது. பையனை வர படிக்க வைக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே போகிறாரு. வேலை போன சோகத்திலேயே நடந்து வந்ததில் சேகர் அவரோட வீட்டுக்கே வந்துட்டார். குழப்பத்திலேயே அமைதியாக போய் உட்காந்துட்டாரு. அவர் மனைவி லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க, என்னங்க அதுக்குள்ளேயும் வேலையிலேருந்து வந்துட்டீங்க, வேலை முடிஞ்சிருச்சா, மில்லில் கரண்ட் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என்னாச்சு? நல்லா தானே போனீங்க, வேலைக்கு போயிட்டு தானே திரும்பி வந்திருக்கிறீங்க, என்னாச்சுங்க? ஏதாச்சும் சொன்னீங்கன்னா தானே தெரியும். இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி இருங்க ஒரு நிமிஷம், நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தரேன், தண்ணியை குடிச்சிட்டு நிதானமாக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சேகர் தண்ணி குடிச்சிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமான்ட்டு மாவு மில்லில் நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்னால் நம்பவே முடியலங்க, இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. ஆமாம் லக்ஷ்மி, நானும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு சேகரும். வேலை போயிடுச்சு இல்லை, இனி என்ன பண்ணுறது? புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்னாலும் கையில் ஒரு முதலீடு இருக்கணும், அதுவும் இல்லையே, இப்போ கடனை தான் வாங்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நம்ம அதையே செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அவங்களோட யோசனையை சொல்கிறாங்க. நம்ம சொந்த கிராமத்தில் தான் நமக்குன்னு ஒரு சொந்த வீடும் காலியான நிலமும் இருக்குல்ல, அங்கே போய் நம்ம விவசாயத்தை செஞ்சு குழைச்சா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்கே லக்ஷ்மி, இது எனக்கு தோணவே இல்லையே. அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாமா லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறாரு சேகர். சரிங்க, தர்ஷன் வேறு ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவன் வரட்டும், அவன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி புரிய வைப்போம். திடுப்புன்னு அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, ஏன்னா எல்லா பிள்ளைங்கக்கிட்டேயும் நல்லா பழகியிருப்பான். திடீர்னு நம்ம ஊருக்கு போகிறோம்டா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கும் மனசு கஷ்டப்படும். கொஞ்சம் பொறுமையாக சொல்லி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவோங்க அப்படிங்கிறாங்க. சாயங்காலமாக தர்ஷனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். சேகர் எல்லாத்தையும் பொறுமையாக புரிய வைக்கிறாரு தர்ஷன்கிட்ட. அதுக்கு தர்ஷனும் சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அடம் பிடிக்காமல் அவங்க அப்பா கிட்ட சரின்னு சொல்லிட்டான். அப்போனா நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் ஆட்டோவில் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சேகருக்கும் லக்ஷ்மிக்கும் அவங்க கல்யாணம் ஆன அன்னைக்கு அவங்க சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வந்தாங்க. இப்போ இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் தர்ஷனை கூட்டிகிட்டு அந்த ஊர் எல்லைக்கு வந்ததுமே ஏதோ ஒரு சந்தோஷம், மன திருப்தியாக இருக்குது அவங்களுக்கு. சரி லக்ஷ்மி, நம்ம ஊர் வந்துருச்சு, நீயும் தர்ஷனும் பத்திரமா இருங்க, நான் நம்ம தலைவர்கிட்ட தான் சாவியை கொடுத்துட்டு வந்தேன், அவங்கக்கிட்ட போய் நம்ம வீட்டு சாவியை வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட அவங்க வீட்டு சாவியை வாங்கிட்டு வராரு சேகர். வீட்டை திறக்கிறாங்க. வீடு ஃபுல்லாக ரொம்ப தூசி படிஞ்சு போய் ஒட்டடையாக இருக்குது. எல்லாத்தையும் சுத்தம் செய்கிறாங்க சேகரும் லக்ஷ்மியும். வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் காத்தோட்டமாக வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு சேகர். அப்பன்னு பார்த்து அந்த ஊர் தலைவர் வராங்க இந்த சேகரை சந்திக்கிறதுக்காக. சேகர் தம்பி, உன்னோட நிலம் சும்மா தானப்பா இருக்கு, அதை நான் வாங்கி விவசாயம் செய்யலான்ற யோசனையில் இருக்கேன், அது எப்படிப்பா, என்ன விலைக்கு போகும், எவ்வளோக்கு தர்றதா இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சேகர், ஐயா இல்லைங்க ஐயா, அந்த யோசனையிலே நான் இந்த ஊருக்கு வரல,
இந்த ஊரில் வந்து பொழைக்கலாம் தான் வந்திருக்கோம், குடும்பத்தோடு வந்திருக்கோம்னா எதுக்கு, பொழப்ப பார்க்குறதுக்காக வந்திருக்குறோம். எங்கள் நிலத்துல தான் நாங்கள் விவசாயம் செஞ்சு பொழைக்கலான்னு வந்திருக்கோம் ஐயா. இப்போதைக்கு எங்களுக்கு நிலம் தேவைப்படுது ஐயா, யாருக்கும் விற்கிற யோசனையில் இல்லை, மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்றாங்க. அதுக்கு எதுக்கு சேகர் தம்பி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு, நீங்கள் விற்கிற யோசனையில் இருந்தால் நான் அதை வாங்கி விவசாயம் செய்யலான்னு பார்த்தேன். அப்படி இல்லை, சரி நான் பார்த்துக்கிறேன், வேறு இடம் கிடைக்காமல போயிட போகுது, வேறு யார்கிட்டயாச்சும் நிலத்தை பேசி வாங்கி விவசாயம் செஞ்சுப்பேன்ப்பா, இதில் என்ன இருக்குது. சரி நீங்கள் எதுவும் மனசை போட்டு அடிச்சுக்காதீங்க தம்பி, எனக்கெல்லாம் அதில் எந்த வருத்தமும் கிடையாது, நல்லா இருங்க தம்பி. சரி நான் போயிட்டு வரேன் தம்பி அப்படின்ட்டு அந்த ஊர் தலைவர் கிளம்பிட்டாரு. மறுநாள் சேகர் அவரோட நிலத்தை போய் பார்க்குறாரு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ பெரிய நிலமா இருக்கே, இதில் நம்ம விவசாயம் செஞ்சோன்னா ரொம்ப அமோகமாக இருக்கும். சரி நம்ம விவசாயத்துக்கான வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வராங்க. அங்கே அவங்களோட காலி நிலத்தில் ஒரு அடி பைப் ஒன்று இருக்குது. என்ன இது தண்ணி குழாய் மாதிரி இருக்கே, சரி தண்ணி வருதான்னு பார்ப்போமேன்ட்டு பார்க்குறாங்க. அடித்து பார்க்குறாங்க சேகர், தண்ணி வந்த மாதிரியே இல்லை. நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், தண்ணி ஒரு சொட்டு கூட வரவே இல்லை. சரி நம்ம கடவுளையும் முன்னோர்களையும் வணங்கிட்டு முயற்சி செஞ்சு பார்ப்போன்ட்டு கடவுளையும் முன்னோர்களையும் வணங்குறாங்க. லக்ஷ்மி, இந்த முறை நீயே முதல்ல அடிப்பம்பை அமுக்கு, உன்னோட முயற்சியாலேயும் அதிர்ஷ்டத்தாலேயும் தண்ணி வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் தண்ணி வருதான்னு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அடிப்பம்பை அடிக்கிறாங்க. குழாயிலேருந்து தண்ணி வராமல் தங்க காசுகளாக கொட்டுது. சேகருக்கு ஒரே ஆச்சரியமாய் போச்சு. என்ன லக்ஷ்மி, இங்கே பாரு என்னென்ன நடக்குதுன்னு பாரு, என்னால் நம்பவே முடியல. பாரு தர்ஷன், பாரு அடி பைப்லேருந்து தண்ணியே வரல, தங்க காசுகளாக கொட்டுது பாருடா. இது மாதிரி எங்கேயாச்சும் ஆச்சரியம் நடக்குமா? நம்ம முன்னோர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த என்னோட முன்னோர்களுக்கு நன்றி அப்படிங்கிறாரு. சரி லக்ஷ்மி, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நானும் கொஞ்சம் அடிப்பம்பை அமுக்குறேனே அப்படிங்கிறாங்க. இந்தாங்க பிடிங்க, நீங்களும் அடிப்பம்பை அமுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சேகர்கிட்ட அடிப்பம்பை அமுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. சேகர் அடிப்பம்பை அமுக்குறாங்க. தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் முத்து மாணிக்கம் கூடவே வைரங்களும் சேர்ந்து கொட்டுது. கடைசியாக ரொம்ப சூப்பரான சுத்தமான தண்ணியும் சேர்ந்து குழாயில் ஊற்றுது. குடும்பமாக சேர்ந்து கடவுளையும் முன்னோர்களையும் வணங்கி நன்றி சொல்லிட்டு இனிமேல் இந்த ஊரை விட்டு போக மாட்டோம், இதே நிலத்துலையே நாங்கள் விவசாயம் செய்கிறோன்னு சொல்லிட்டு மனசார வேண்டுறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்குங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கையான கடவுளையும் முன்னோர்களையும் தொழிலையும் எவ்வளோக்கு எவ்வளோ நாம் மதிப்பாக நினைக்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கான வெற்றி பாதைகள் நம்மளை வந்து சேரும். அதுக்கப்புறம் நமக்கு நம்ம மேலே முழு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு நம்பிக்கை தர்றவங்க கூட நம்ம நம்பிக்கையாக பழகணும். நம்ம எப்போவும் நல்லதை நினச்சோன்னா நல்லது தான் நம்மளை சுற்றி நடக்கும். நல்லதை நினைங்க, நல்லவங்களோட பழகுங்க, நல்லதே நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.